ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற அரை கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து கிளறி விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா மசாலாவோட சேர்த்து வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.